அன்பு சொந்தங்களே, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி தான் மனித வாழ்க்கை அமையுது இல்லையா? போராட்டம் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி தான் நம்ம வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது நமக்கு விதிக்கப்பட்ட விஷயங்களோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் அல்லது சுகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ரெண்டையும் அனுபவிச்சு தான் போக முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் வெற்றி ஏதோ ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு இருக்கும். அதற்கான கால நேரங்கள் வேறுபடலாமே தவிர அதை நோக்கி பயணிப்பது என்பது நம்முடைய கடமை. அதை பயணிக்காமல் விடுகின்ற மனிதன் தான் வாழ்க்கையில் தோற்று விடுகிறான். தோற்று விட்டுவிட்டு எனக்கு ஆண்டவன் எதுவுமே கொடுக்கல என்று சொல்கிறான். இப்போ அதை நோக்கி பயணிக்கின்ற ஜாதகம் வெற்றி பெற்று விடுகிறான். அப்போ உங்கள் ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா என்றால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தின் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் சூரியனோ சந்திரனோ லக்னாதிபதியோ இல்லை லக்ன உச்சஸ்தானாதிபதியோ, இப்போ உங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா கடக லக்னத்தில் குரு உச்சம் பெறுவார். அந்த குருவோ 1, 4, 7, 10 என்ற கேந்திரங்களில் இருக்கும் பொழுது லக்ன உச்சஸ்தானாதிபதி இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் எப்படியாவது ஒரு நிலையில கட்டாயம் வெற்றி பெறுகிறார். அப்போ லக்ன கேந்திரங்களில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி சூரியன் சந்திரன் இவங்களுக்கு முக்கிய லக்ன கேந்திரங்களில் இருக்கும் பொழுது கட்டாயம் ஒரு வெற்றியை கொடுக்கிறது. நான் போனதில் லக்னாதிபதி திரிகோணத்தில் இருப்பது சிறப்பும் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு வகையான சிறப்பு. கேந்திரங்களில் இருக்கும் பொழுது இது ஒரு வகையான சிறப்பு. சூரிய சந்திரனை பொறுத்தவரையிலும் ஆத்மா ஒன்று மனம். இது கேந்திரங்களில் இருக்கும்போது வலுப்பெறுகின்றது. ஆத்ம பலமும் மனோபலமும் ஒருவருக்கு துணை செய்தால் அவர் எப்பேற்பட்ட வெற்றியும் பெறுவார். அதாவது நம்ம உடம்புல மனோன்மய கோஷம் என்று சொல்லக்கூடியது சந்திரன், ஆனந்தமய கோஷம் என்பது சொல்லக்கூடியது சூரியன். இவர்கள் வலுப்பெறும் பொழுது கட்டாயம் ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்து விடுகின்றது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கேந்திரங்கள் வலுவானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ லக்னாதிபதி சூரியன் சந்திரன் கேந்திரங்களில் இருக்கும் பொழுது